ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு கிராமத்தின் வழியாக காரில் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு பகுதி வருது. ஒரு சின்ன பையன் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு காமராஜர் ஐயாவை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் கையை காட்டுறான், கையெடுத்து கும்பிடுறான், எல்லாம் பண்ணுறான். கார் அந்த பையனை கடந்து போகுது. போனோடனே காமராஜர் ஐயாவுக்கு சின்ன சந்தேகம். அந்த பையன் யார், அவன் ஏன் நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு, எல்லாம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொன்னதும் டிரைவர் வண்டியை நிறுத்த, வண்டியை பின்னாடி எடு என்று சொன்னால் வண்டி பின்னாடி வர, அந்த பையன் அருகில் வண்டி வந்து நின்றதும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காரில் இருந்து இறங்குகின்றார்கள். இல்லைங்க வா, என்ன உனக்கு தெரியுமா என்று கேட்டதும் அந்த பையன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான், ஐயா உங்களை தெரியாமல் எப்படி இருக்குன்னு, எங்கள் அப்பா தான் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காவில்ல, உங்கள் படத்தையெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காவில்ல, உங்கள் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குல்ல என்றதும் இவருக்கு ஆச்சரியம். ஏன் போட்டோ உங்கள் வீட்டில் இருக்கு? அப்படியா, சரி வேறு என்ன உங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் தானே எங்களுக்கு சோறு போட்ட சாமி என்றதும், ஏல நான் என்னல உங்களுக்கு சோறு போட்டேன், என்னல சொல்கிற என்றதும் அந்த பையன் சொன்னான், ஐயா நாங்கள் காலையில் சாப்பிட்றது இல்லை, மதியம் சாப்பிட்றது இல்லை, நைட்டு கிடைச்சா சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் எல்லோரும் கூலி தொழிலாளி தான், நான் பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு, ஆனால் நீங்கள் எப்போ சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து பிள்ளைகள்லாம் சோறு திங்கணும், சோறு தின்னா தான் படிக்கும் சொன்னீங்களோ, இந்த சோத்தை திங்கிறதுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு போனோம்யா, ஆனால் இப்போ நான் படிக்கிறோம்யா, எங்கள் அப்பா என்னை வந்து இப்போ வயக்காட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை, என்னை வந்து ஒழுங்காக போய் படில, உனக்காதனால அந்த சாமி சோறு போட்டிருக்காரு, சோத்தை தின்னுட்டு படில அப்படின்னு சொல்லிட்டாவையா, இப்போ நான் நல்லா படிக்கிறேன்யா என்றதும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உண்மையிலேயே அப்படியே கண்ணீர் வழிந்தது அவருடைய கண்களில் இருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு திட்டம், மகத்தான திட்டம் இல்லையா? எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், அப்போ தான் இந்த நாடு முன்னேறும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், அப்பொழுதுதான் தனிப்பட்ட நபரின் வருமானம் உயரும், அவனுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும், அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைங்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தாங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, முதலமைச்சராக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை. குலத்தொழில், செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தைக்கணும், சாக்கடை ஆளுறவனுடைய மகன் சாக்கடை ஆளணும், மாடு மேய்க்கிறவனுடைய மகன் மாடு மேய்க்கணும், இதைத்தானே வச்சுருந்தாங்க. பெருந்தலைவர் தானே எல்லாரும் படிக்கிறா, எல்லாம் நான் வந்ததே உங்களுக்காக தான், எல்லாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லி ஒரு தாயாக தகப்பனாக பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று உற்சாகம் ஊட்டிய ஒரு உத்தம தலைவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான்.